விஜய் நடித்த பீஸ்ட் படம் சர்வதேச அளவில் ட்ரோல் மெட்டீரியல் ஆனது. அதன் பின்னர் விஜய் நடித்த வாரிசு படமும் அவருக்கு விமர்சன ரீதியாக கை கொடுக்கவில்லை. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்த லியோ திரைப்படம் இரண்டாம் பாதி சொதப்பி விட்டது. இந்நிலையில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் விஜய்க்கு வெற்றியை கொடுக்குமா என்பது சந்தேகம் தான் என்கின்றனர். கோட் படத்தின் மூன்றாவது சிங்கிளான ஸ்பார்க் பாடல் வெளியானதில் இருந்தே விஜய் மற்றும் யுவன் சங்கர் ராஜாவை சந்தில் போட்டு பலரும் பொழந்து வரும் நிலையில் ப்ளூ சட்டை மாறன் மட்டும் சும்மா விடுவாரா பாவம் விஜய் மொக்கை டெக்னாலஜி என ட்வீட் போட்டு தனது பங்குக்கு வெளுத்துள்ளார். இந்நேரம் அஜித்குமார் வெங்கட் பிரபுவுக்கு இப்படித்தான் கையை கொடு சகல என கை கொடுத்திருப்பார் என வடிவேலுவின் எபிக் மீமை போட்டும் கலாய்த்துள்ளார். கோட் படத்தின் டி ஏஜிங்கிற்காக ஹாலிவுட் நிறுவனத்துடன் எல்லாம் ஒப்பந்தம் போட்ட நிலையில் படத்தின் ரிலீஸ் தேதியை முன்கூட்டியே ஃபிக்ஸ் செய்ததன் விளைவு தான் இப்படியொரு மோசமான அவுட்புட்டா என்றும் லியோ படத்துக்கு நேர்ந்ததைப் போலவே படம் வெளியான பின்னர் வெங்கட் பிரபு புலம்புவாரா என கேட்கின்றனர். சோஷியல் மீடியா முழுவதும் கோட் படத்தின் ஸ்பார் பாடல் குறித்தும் யுவன் சங்கர் ராஜா மற்றும் வெங்கட் பிரபு இருவரும் விஜய் லைஃப்பில் கண்ணா பின்னாவென விளையாடி விட்டனர் என்றும் பல விதமான